பணங்கன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லிக்கட்டும்பா அப்படிதான் சொன்னாங்க. மீதி எந்த பணத்துக்கு காரணமும் என்கிட்ட சொல்லலை. நான் அதனால என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டோம். கூட்டி போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டாங்க, ஊருக்காரர் வந்து கேட்டாங்க என்ன உன் பையன் சொல்கிறதுன்னு. எனக்குலாம் தெரியாதுங்க, சத்தியமானு தெரியாதுங்க, எனக்கு எடுத்தும் தெரியாது, என் பையன் சொல்லவும் இல்லை விட்டோம். அதுதான் உண்மை. ஆனால் ஊரார் கூறுவது வேறு மாதிரியாக இருக்கிறது. மாதம்மாள் பணத்தை எடுக்க முயன்ற போது அவரை ஆவி தாக்கியதாலேயே உடல்நிலை சரியில்லாமல் போனதாக கூறுகிறார்கள். நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. பையன் வந்து எங்கிட்ட சொல்லவும் இல்லை. ஊருக்கார் சொன்னதான வழிஞ்சு எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம். ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததுக்கு மேலே இது மாதிரி ஊருக்கார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மேலே தான் எங்களுக்கு தெரியுமா வழிஞ்சு. இந்த பையன் விளையாடுறதுக்கு போனவனா நான் சண்டை பிடிக்குவோம். அவங்க அப்பா அம்மாலாம் கல்லுக்காட்டுக்கு போயிட்டாங்க. இது மாதிரி கல்லாட்ட பக்கம் தெரியாதீங்க, ஒரு பூச்சி புழு தீண்டி போடும் அப்படின்னு என்கிட்ட தான் விட்டு போனாங்க. 2 பிள்ளைங்களையும் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றதுக்கு வரத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுறதுக்கு போயிடுது அப்படின்னு கூப்பிடுவோம். அதனால நான் இந்த பிள்ளைங்க சண்டை பிடிச்சி தானே வழிஞ்சு இந்த பையன் வந்து காசை பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததுனால இது மாதிரி சமாசாரம் சொன்னதானே வழிஞ்சு நான் அதுக்கு மேலே எனக்கு தெரியவே தெரியாது. என்னன்னு சொல்றாங்க? நீ உங்கள் பையன் பேராண்டி காசு பார்த்தானா? இந்த பையன் காசு பார்த்துக்காவ என்கிட்ட கூட்டி போய் எங்கேயும் காமிச்சு நான் எடுத்து எனக்கு திகில் பட்டதுக்காக அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு அந்த மாதிரி சமாசாரமும் எனக்கு தெரியவே தெரியாது. ஊஞ்சங்கரை ஊர் மக்கள் இதை சும்மா விடுவதாக இல்லை. ஊர் கூட்டம் போட்டு விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். காவல்துறையும் சங்கர் குடும்பத்தினரை கேள்விகளால் நுழைத்தெடுத்திருக்கிறது. ஆனால் பணம் பார்த்துருக்காங்க, 3 பேர் பார்த்துருக்காங்க சார். 3 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாராவது எடுத்துருக்கலாம், வச்சவங்க கூட எடுத்துருக்கலாம் சார். அதை வந்து விசாரிக்கணும், விசாரிச்சு பண்ணணும். இல்லைன்னா ஊருக்குள்ள பல பிரச்சனைகள் வரும், அப்படி ஊர் மேலே பலி வரும் இல்லையா. எடுத்து நம்மளா ஒருத்தனை நினைக்கிறாங்க இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு. அவங்க யாரும் எடுக்கல, அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க, எடுத்துருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், எப்படி வரலாம். ஆனால் ஊர்கார மேலே எல்லாமே வந்து போய் சொல்றாங்க, நம்மளை மாட்டோட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அதனால நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க. போலீஸ்கார்ட்ட வந்து சத்தி பையன் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க சார். அந்த சத்திவேல் பையன் வந்து சொல்லிருக்காப்ல, உண்மை சொல்லிருக்காப்ல, பணம் பார்த்த உண்மை தான், 1000 கட்டு மூட்டை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ பஸ்ல சொன்னேன் இல்லைங்களா, 3 பேர் போய் பார்த்தது, 2 பேர் போய் பார்த்தது, பணம் இல்லாதது மட்டும் வந்து சொன்னது எல்லாமே அந்த பையன் போலீஸ்ல எல்லாம் நல்லா கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஊருக்கு கெட்ட பெயர் உண்டாவதால் சிறுவர்களின் வாக்குமூலங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்க எல்லோருமே முனைப்போடு இருக்கிறார்கள். ஏன் ஊருக்காரெல்லாம் விசாரிச்சும் கூப்பிட்டு அப்படி பணம் எடுத்திருந்தே சொல்லுங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சு போடலாம், நம்ம ஊர் மேலே கெட்ட பேர் வருதுன்னு கேட்டங்க. சரி, கேட்டதுக்கு நாங்களாம் யாரும் பணம் எடுக்கல அப்படின்னு நாங்கள் சொல்றாங்க. சரி, இன்னும் 2 பசங்க பார்த்த பசங்க சத்தியவேலுங்கிற பையன் பணம் பார்த்தேன் நான் சொல்லுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது இல்லை நாங்கள் பணத்தையே பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஊருக்கு வச்சு கவர்மெண்ட்ல கூட சேர்த்துடலாம் பணத்தை. ஊர்ல வெளியில போனவங்க ஊஞ்சி ஒரு ஆளெல்லாம் பணம் எடுத்துட்டாங்க, அதனால அந்த பணத்தை கொடுத்துருங்க, நீங்க யாராரு வீட்டுக்கு எவ்வளவு பிரிச்சிங்க அப்படின்னு வெளியில பேசுறாங்க. அதனால பணம் இருந்தது உண்மையா இல்ல சும்மா பொருளையா அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்திருக்குதுங்க, ஆனா அதை யார் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. வீரப்பன் பணம் பற்றி உழவும் புரளிகளை கட்டுப்படுத்த அதிரடிப்படையும் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. கடந்த 2004 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். அதற்கு பிறகு கிராம மக்கள் பல சந்தர்ப்பங்களில் ஃபாரஸ்டில் இது மாதிரி வீரப்பன் பணம் பதுக்கி வச்சிருக்கிறான், அது தேர்னா கிடச்சிரும் அப்படிங்கிற வதந்தியின் அடிப்படையில் பல மக்கள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே இது போன்ற புதையலோ இல்லாட்டி பணமோ கிடைச்ச மாதிரி தெரியல. இது இல்லாமலும் தமிழ்நாடு அதிரடிப்படை ஃபாரஸ்டில் தொடர்ந்து அவங்களுடைய ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த மாதிரி எந்த தகவலும் கிடையாது. ஒருவேளை உண்மையிலேயே அங்கே பணம் இருக்குது அப்படின்னா அது வீரப்பன் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இது ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமான ஏரியா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 8000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. குறைஞ்சபட்சம் 18,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, வீரப்பனுடைய நடமாடின ஏரியா. அங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷத்துக்கு பிறகு போய் அங்கே தேடிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் வதந்தியின் அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுறாங்க. இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். இது தொடர்ந்து இது போன்ற செயல்களில் அவங்க ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறோம். பூமிக்கடியில் இருக்கும் பணம் அரசாங்கத்துக்குத்தான் சொந்தம். அதிலும் குற்றவாளியான வீரப்பன் சம்பாதித்த பணத்தை ஒருபோதும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. வீரப்பனால் உண்டான துயர அனுபவங்களை எண்ணி பார்த்து பண விஷயத்தில் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம்.
வீரப்பன் தேடுதல் வேட்டையில வீரப்பனை விடவும் பன்மடங்கு பாதிக்கப்பட்டது இந்த பகுதி மக்கள் தான். வீரப்பனுக்கு உதவி செஞ்சதா சொல்லி இந்த மலை கிராம மக்களை ரொம்பவே மோசமா நடத்தினாங்க அதிரடிப்படை. போர் கைதிகளை வதைக்கிற மாதிரி கான்சென்ட்ரேஷன் கேம்புகள்ல சொல்லனா துன்பத்தை இந்த மக்கள் அனுபவிச்சாங்க. இந்த நிலையில தான் வீரப்பனோட பண விஷயம் இங்க பரபரப்பாயிருக்கு. அன்றாட கூலி வேலை செஞ்சு பிழைப்பு நடத்துற இந்த பகுதி மக்களுக்கு புதையல் மாதிரி வீரப்பனோட பணம் புதைஞ்சு கிடக்கிறது மேல ஆர்வம் வந்தது ரொம்பவே யதார்த்தம். ஆனா பணத்தை தேடுறோம்னு காட்டுக்குள்ள போய் மறுபடியும் அதிரடிப்படை விசாரணை வளையத்துக்குள்ள வராம இந்த பகுதி மக்கள் சுதாரிப்பா இருக்கணும். சரி நேயர்களே, மற்றுமொரு நிஜ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கேரளாவில் 7000 அடி உச்சி மலையில் தமிழ் முனி அகத்தியருக்கு வழிபாடு. விரதமிருந்து யாத்திரை, பெண்களுக்கு அனுமதி இல்லை. அதிசயங்கள் நிறைந்த அகத்தியர் மலையில் ஏறி இறங்கவே 7 நாள். கரணம் தப்பினால் மரணம். நமது நிருபரின் நேரடி அனுபவங்கள். அகத்தியர் மலை யாத்திரை நாளை இரவு 10:30க்கு நிஜம் நிகழ்ச்சியில் உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள்.